ஏசாயா 64 6 வாசிங்களேன். ஆமென். ஏசாயா, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. அழுக்கான கந்தையை போல இருக்குது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் நீதி செய்றேனே, நான் கரெக்டாக வாழ்றேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்? வேதம் சொல்லுது, உன் நீதிலாம் அழுக்கான கந்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க ஒருவேளை நினைச்சலாம், நான் ரொம்ப பரிசுத்தம், நான் நல்லா செய்யறேன். ஏய், கவனமா கவனிக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார். ஸ்தோத்திரம். நாங்கள் அனைவரும் ஆமென் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமம் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. நான் நீதிமான் ஆக்குறது இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னை நீதிமானாய் என்னை நீதி செய்ய வைக்கிறவர் இயேசு. ரோமர் 3:24 வாசித்தா தெரியும் பாருங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மீட்பை கொண்டு என்னை நீதி செய்ய வைத்திருக்கிறார். அவருடைய மீட்பை கொண்டு, இயேசுவே எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக ஆண்டவரே 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திரீரே, ஆண்டவரே எனக்காக இதை சுமந்து செல்கிற பிள்ளைகளாக மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதை சுமக்கிற பிள்ளைகளாக மாறணும். 2 கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நீதியுள்ள ஆண்டவரே வசனத்தை நான் கேட்பதற்கு எனக்கு கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கும்போது எனக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் நியாயமாய் நீர் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் நீதியின் தேவன். முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், முதலாவது உடைய நீதியை நான் தேடுவதற்கு எனக்கு கிருபை தருங்க. லார்ட், ஐ ஹேவ் டு நோ வாட் இஸ் யுவர் ட்ரூத். உடைய நீதி என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவருடைய நீதியை கொஞ்சம் பார்ப்போமா? ஆண்டவருடைய நீதி என்ன, எப்படி இருக்கும்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து, ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். பாருங்க, ஆண்டவருடைய நீதியை பாருங்க. அவர்களை எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரையும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் இறங்கும்படி, கொண்டு போகும்படி சேர்க்க இறங்குகிறேன். கைகளை வயத்தலையில் ஏற்றுவோமாக. ஆண்டுடைய நீதியை பார்த்தீங்களா? ஆண்டுடைய நீதியை பார்த்தீங்களா? அவர் நீதியின் கண்கள் என்ன பார்க்குது? என் கஷ்டத்தை பார்க்குதியா? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். கஷ்டப்பட்ட இடத்துல இருந்து உன்னை விலக்குவேன்னு சொல்றார். நான் உன்னை எந்த இடத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன்னை வைப்ப. இதான் அவருடைய நீதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய நீதி எப்படிப்பட்டது? நான் நல்லா இருப்பதுக்காகத்தான் இயேசு நம்மளை வைத்திருக்கிறார். நீ அழுது புலம்புறதுக்காக ஆண்டவர் உங்களை அழைக்கல.
அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிப்பிடத்திற்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் என்ன? உன்னை நலமும் விசாலமான பாலும் தேனும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் எந்த ஆளோட்டிகளுக்குள்ளாக சிக்காமல், எந்த பேய்க்குள்ள சிக்காம விடுதலையாய் வைப்பதுதான் ஆண்டவருடைய நீதி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்தல் எளியா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நீதியை பாருங்க, ஆண்டவருடைய நீதியை பாருங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீ பேய்க்குள்ள மாட்டிட்டு முடிக்காத. உன்னை சந்தோஷமாய் வைக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். பிள்ளையே, உன்னை சந்தோஷமாய் வைக்க, சமாதானமாய் வைக்க கர்த்தர். நீயே போய் மாட்டிக்காத. பெருமை என்பதான இடத்துல போய் மாட்டிக்காத. பிசாசு பேய் வைத்திருக்கிற அந்த பாதாளத்தினுடைய சிந்தனையில போய் மாட்டிக்காத. உன்னை நீயே பெருமையா நினைக்காத. சரி, இப்ப பாருங்க, இது ஆண்டவருடைய நீதி. என்ன குறிச்ச நீதி? எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றியா சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் நல்லா இருக்கிறதுக்காக நீ இருக்கிறீங்களப்பா, நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களப்பா. எத்தனை பேர் இந்த எண்ணம் வந்திருக்குது? ஏசப்பா, நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஒரே ஒருவர் என் தாய் கூட இல்லை, என் தகப்பன் கூட இல்லை, என் சகோதரன் இல்லை, என் சகோதரி இல்லை. நான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவர் இயேசு ஒருவர் தானே. எங்கே நம்ம வந்துடுவாளோ, வளர்ந்துருவானோ, ஆயிடுவானோ, அப்படி தான் இழுத்து என்னை கீழே தள்ளி விடுறதெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. ஆனால் இயேசு என்னை வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரே. கையை உயர்த்தி எத்தனை பேர் உணர்ந்தவங்க கையை உயர்த்திடுவாங்க? இல்லைன்னா நீ சம்மு ஏதோ வந்து உட்காந்துருக்க. நல்லா கவனிங்க, ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார். ஏசப்பா சீக்கிரம் வரப்போறார். நிறைய யுத்தங்கள் வந்துகிட்டே இருக்குதியா, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். நீ மெத்தனமா வந்து உட்கார்ந்துருக்காத. கவனமா கவனிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, 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 நீதி. அப்போ ஆண்டவர் என்னை எப்படி யோசிக்கிறார்? நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், இயேசுவின் ரத்தம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், இயேசுவின் வார்த்தை எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும், நான் பொல்லாப்புக்கு போல போயிடக்கூடாது. ஆண்டவருடைய நீதியை பார்த்தீங்களா? என் பிள்ளை நலமான விசாலமான தேசத்தில் அவர்களை வைக்க நான் இறங்கினேன். ஆண்டவருடைய பாருங்க, சூப்பரா எல்லாமே அவர் சிருஷ்டிப்புல பாருங்க. சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, நிலங்கள் தனியா, சமுத்திரம் எல்லாமே அழகா படிச்சுட்டு லாஸ்ட்ல தான் யாரை படிச்சார்? லாஸ்ட்ல யாரை படிச்சார்? மனுஷனை படிச்சார். எதுக்கு? நல்லா அனுபவிக்கிறதுக்காக. உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றது? ஆனா இவன் என்ன பண்ணா பெரிய வசதியை என்ன பண்ணிட்டாப்ல? நீ சுயத்துல மாட்டிக்காத. உனக்கு எல்லாம் இருக்குது, பொருளாதாரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு உன் பெருமையில நீ சிக்கி மாட்டாத. தேவ நீதி உன் வாழ்க்கையில எல்லாம் கொடுக்கும். சரி, ஆண்டவர் என்ன சொல்ற? தேவ நீதியை தேடு. சரியா? இப்ப பாருங்க, அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தார். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அப்ப பாருங்க, ஆண்டவர் இப்ப வந்து அவர் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றார். பாருங்க, இந்த அற்புத காட்சி, அவருடைய நீதியை தேடுங்கள். ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார், நீதி செய்வென்ற வாய்ப்பு கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அப்பா, என் நீதி தான்ப்பா, என் பிள்ளைங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எங்க பண்றாங்க?
பேய்கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறாங்க, அவன் ஆளோட்டி நல்லா கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வரணும், அந்த தேசத்தை வந்து வெளியே கொண்டு வரணும். நீ என்ன பண்ணணுன்னா அவங்கள கூப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த முட்செடி நடுவில் ஆண்டவர் பேசுகிறார். அந்த எத்தனாவது வசனம் அது? வா என்று கர்த்தர் கூப்பிடுறார். எத்தனாவது வசனம் அப்படின்னா 10வது வசனத்தை வாசிங்களேன். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். வா அப்படின்றார் ஆண்டவர். பாருங்க, நீதியை, ஆமென், ஆண்டவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள். அப்போ ஆண்டவரே ப்ரொவிஷனை தராரு. நம்ம என்ன பண்ணணும்? அல்லேலூயா. ஆமா, நல்லா அல்லேலூயா சொல்லலை. என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அந்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம வந்துடணும். நீதியை தேடுகிற அனுபவம் அதுதான். தேவன் நீதி உள்ளவர். எத்தனை பேர் ஆமென்? இவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் போகிறேன், ரைட்டு, இப்போ உங்களை ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறது? ஆண்டவர் பதில் சொல்கிறார். 14வது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று போய் சொல் அப்படின்றார். கைகளை வைத்தலையா சொல்லுவோமாங்க. என்ன சொல்கிறாரு? இருக்கிறவராக இருக்கிறான், அனுப்புறன், போய் சொல்லு அப்படின்றாரு. திருப்பி என்ன கேட்குறான்னா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றான்? தேடு, நீதியை தேடு, நொண்டி சாக்கு பேசாத, சோம்பேறியா இருக்காத, சாக்கு போக்கு சொல்லாத. ஏன் லேட்டா வந்துடுறேன் பாஸ்டர், சாக்கு போக்கு சொல்லாத. தேவனுடைய நீதியை தேடு. என்ன சொல்றான்? அவர்கள் என்னை நம்பார்கள், என்ன நம்ப மாட்டாங்களே, என் வாக்குக்கு செவி கொடார்கள், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்களே, கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை சொல்வாங்களே. உனக்கு 1000 இதை வச்சுக்காத. இயேசு உங்களை அழைக்கிறார். இயேசு நீதியை செய் என்று சொல்லுகிறார். ஒரு க்ஷணம் கூட ஆகாது அவர் நீதியை செய்வதற்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஒரு க்ஷணம் ஆகாது. ஒரு கண் மூடி திறக்கிற அந்த இமை பொழுதாகாது. இயேசு செய்கிற நீதி. ஆண்டவர் யாரை விரும்புகிறார்? மோசேவா இருக்கிற உங்களை விரும்புகிறார். நீ சாக்கு போக்கு சொல்லாத, நீ தேடு, பெற்றுக்க. ஏன் உன் குடும்ப ஆசீர்வாதமா இல்லை? ஏன் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர் சொல்ற, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் போய் சொல்லு. என்ன சொல்றான்? நம்ப மாட்டாங்க. எனக்கு என்ன இல்லை, நொண்டி சாக்கு சொல்லிட்டு இருக்கிறதையே உன் வாழ்க்கையை முடிச்சுனா ஏசப்பா சீக்கிரம் வந்துடுவார், நீ கைவிடப்பட்டு போயிடுவ. ஆனா அப்படி இல்லையா, என் இயேசு மாறாதவர். என்ன சொல்லணும்? எல்லாம் சொல்லணும், என் இயேசு இருக்கிறவராக இருக்கிறார். நான் சொல்ற வார்த்தையை நம்புவாங்க. எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்றாரு. இயேசு இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கைகளை தட்டி, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிள்ளையே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, தேவ சமூகத்துக்கு வர முடியுமா? வர முடியாதா? முடியும். உன் பிடரிய கடினப்படுத்தாத, உன் முழங்கால் ஏசப்பாவுக்கு தேவை. நம்முடைய ஸ்தோத்திரம் ஏசப்பாவுக்கு தேவை. நம்முடைய ஜெபம் ஏசப்பாவுக்கு தேவை. வர வேண்டிய வாய்ப்பு இருந்து நொண்டி சாக்கு சொல்லாத, எனக்கு வேலை, அது இது எல்லாம் சொல்லாத. நீங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. ஏன் லேட்டுன்னா, பிள்ளை தான் லேட்டு. அந்த பிள்ளை ஆசீர்வாதமாய் கர்த்தர் கொடுத்தது. அதை நீ தப்பு செஞ்சுட்டு அந்த பிள்ளை மேலே போடாத தப்ப.
உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கார் ஆண்டவர். அந்த வேலையின் மத்தியில் கர்த்தரை தேடுங்க. நீ சாக்கு போக்கு சொல்லாத, நீ சாக்கு போக்கு சொல்லாத, உன் இஷ்டமா நடக்காத. அது தேவ நீதி இல்லை. வா, ஆண்டவர் சொல்றார், வா என் ஜனங்களுக்கு கஷ்டப்படி. ஏன்னா உங்களுக்காக அவ்வளவு கிரயம் சிந்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உனக்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நீ நைல் நதிக்கரையில செத்து போக வேண்டியவன். நீ உன்னை ஆண்டவர் நைல் நதியிலிருந்து எடுத்து உன்னை உன் தாயினுடையதான ஆகாரத்தை நீ புசிக்கணும்னு ஆண்டவர் உனக்கு வைத்தாரு. 40 வருஷம் ஆமென் உன்னை நல்ல சாஸ்திரங்களையும் நல்ல காரியங்களையும் கற்றுக்கொள்ள வைத்தாரு. உன் ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்தினாரு. கர்த்தர் உங்களை உருவாக்குனார், உங்களை ரட்சித்தார் ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்கய்யா. உன்னை ரட்சிக்க சேர்த்தாரு. மருத்துவர்ல உன்னை கைவிட்டாங்களே, வந்த பிரச்சனை மத்தியில் இயேசு பக்கத்தில் வந்து நின்னாரு. இயேசுவுக்காக நிக்கலன்னா நீங்க எப்படியா? தேவனுடைய நீதியை தேடு, தேவனுடைய நீதியை தேடு. ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சாக்கு போக்கு சொல்லாத பிள்ளையே. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு கிருபையா இருக்கிறார் பாருங்க. இந்த 2வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் அவனை நோக்கி, ஏய் உன் கையில் இருக்கிறது என்னப்பா? ஒரு கோல் என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். பாருங்க ஆண்டவர் கோவமே படல. அதான் நீதியின் தேவன். நம்மளா என்ன பண்ணியிருப்போம்? நம்ம தான் சிருஷ்டிகர். கொஞ்சம் வச்சு கொஞ்சம் அப்படி நம்ம தான் சிருஷ்டிகர். உங்கள் மனநிலையை வச்சே சொல்லுங்க, நீங்கள் தான் யார்? சிருஷ்டிகர், ரைட்டா? நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் மோசைக்கிட்ட சொல்கிறீங்க, ஏ வாப்பா என் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டமாக, வா போகலாம். இல்லை நான் வரல, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? நிறைய பண்ணுவோம் பாஸ்டர், அது எதை சொல்ல நான் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் ஆண்டவர் ஒரு கோவமும் படல. அவர் என்ன சொல்கிறாரு? சரிப்பா ரைட்டு, உன் கையில் என்ன பார்க்குது? என்ன இருக்குது? கோல் இருக்குது. தரையிலே போடு என்றார். அது தரையில போடேன். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அது சர்ப்பமா மாறிச்சு. மோசே அதற்கு விலகி ஓடினான். மோசே அதுக்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அந்த 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 பாம்புடைய வாலை பிடினார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று. இப்போ நம்பணுமா வேண்டாமா? நீதியை தேடு, நீதியை தேடு. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம். இதுதான் அடையாளம். நீ அடையாளம் கேட்டல, ஆண்டவர் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கிறார். நீதியை தேடு, நீதியை தேடு. ஆண்டவர் நியாயஸ்தானத்தில் வரப்போறார். அப்போ வந்து கேட்பார், நீ ஜெபம் பண்ணியா? அப்போ ஏசப்பா எங்கள் சர்ச்சில் ஜபம்லாம் இருந்தது, 24 மணி நேரம் ஜபம் இருந்தது, நானும் பேர் கொடுத்தனே. அந்த கேட்பார், ஏய் நீ ஜெபம் பண்ணியா? ஜபந்தாமா இல்லை. எங்கள் பாஸ்டர் வந்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து திடீர்னுலாம் ஃபோன்லாம் அடிக்குது, சனியனேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி வச்சேன் பாஸ்டர். நான் அதை இவருக்கு வேறு வேலைன்னு சொல்லி என்ன என் பாஸ்டையும் திட்டினேன். எத்தனை பேரையா இந்த மாதிரி இருக்கிறீங்க? ஃபோன் அடிக்குதா? எதுக்கு தெரியுமா? நீங்கள் கொடுத்த நேரத்தில் வந்து ஜெபிக்கிறதுக்கு தான். ஐயா ஆண்டவர் மனம் சோர்ந்து போவே இல்லை. God wants to stimulate you for prayer, for doing good things. இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தல் இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இன்னும் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரியா. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறார்.
அவருடைய நீதியை தேடுங்கள்.